गाइस நம்ம தலைவரோட கூலி படத்துக்கான ஒரு கொலை மாசான அப்டேட்ஸோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த கூலி படத்துக்கான அந்த வேற லெவல் தாறுமாறான அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசன்ட்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூலி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி படத்துக்கான ப்ரொமோஷனை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 14th டார்கெட் வச்சு பயங்கரமா ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போறாங்க. இப்போ நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே இந்த கூலி படத்துக்கு தான் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் தான் தமிழ் சினிமாவை காப்பாத்தணும். ஆல் ஐசான் கூலின்னு எல்லாத்தோட எதிர்பார்ப்புமே இந்த கூலி படத்து மேலதான் இப்ப இருக்கு. பாலிவுட் ஆக்டரான அமீர் கான் இந்த கூலில நடிக்கிறதா முன்னாடியே ஒரு அப்டேட் வந்துச்சு. இத இப்ப நம்ம அமீர் கான் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு கிராண்டான என்ட்ரி நம்ம அமீர் கானுக்கு இருக்கு. படத்துக்கான கேஸ்டிங் அனௌன்ஸ் பண்றப்பயே படத்துல வரப்போற கேரக்டரோட நேமை வச்சு ரிவீல் பண்ணிருந்தாங்க. நம்ம ஷௌபின் ஷஹீர், நாகார்ஜுனா, சத்யராஜ், ரியல் ஸ்டார் உபேந்திரா, சுருதிகாசன்லாம் படத்துல முக்கியமான ரோல்ல வரப்போறாங்கன்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஆனா நம்ம அமீர் கான் இந்த கூலில நடிக்கிறதா எந்த ஒரு போஸ்டரும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. இந்த ஒரு கேமியோ ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கணும், ரொம்ப கிராண்டா இருக்கணும் நோக்கத்துல இவர் இருக்கிற மாதிரி எந்த ஒரு போஸ்டரும் எந்த ஒரு அப்டேட்டும் தராம இருக்காங்க. இவரோட கேமியோ 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரை இருக்குமா. ஐ திங்க் என்னோட கெஸ் என்னன்னா கூலி பார்ட் 2க்கான லீடா நம்ம அமீர் கானோட என்ட்ரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கூலி 2 நடக்கிற மாதிரி இருந்தா படம் ரிலீஸ் ஆகி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்தாதான் பார்ட் 2 எடுக்க பிளான் போடுவாங்க. கிட்டத்தட்ட ஜெயிலர் படம் மாதிரி தான். சோ என்னன்னு படம் ரிலீஸ் ஆனாதான் நமக்கு தெரியும். படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்கிட்டு வைப் சாங் இப்ப இறக்கிட்டாங்க. இந்த சாங் இப்ப வந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்டா செகண்ட் சிங்கிள் எப்ப வரும்னு பார்த்தா ஜூலை மாசம் செகண்ட் வீக் வரும்னு சொல்லப்படுது. இது பூஜா டேவோட சாங்கா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறதா அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த சாங் காவாலா சாங் அளவுக்கு வருமா? சாங் வந்து எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கூலி மூவிக்கான ஆடியோ லான்ச்சை பொறுத்தவரையும் ஜூலை 27 நடக்கும்னு அப்டேட் கிடைச்சிருக்கு. நேரு ஸ்டேடியத்துல பயங்கரமா இந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அபிஷியலா அப்டேட் வந்தோனே கண்டிப்பா சொல்றேன். இந்த கூலி ரிலீஸ் ஆகிற அதே நாள்ல நம்ம பாலிவுட் மூவியான வார் 2 இறங்குது. இந்த வார் 2ல ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர்லாம் முக்கியமான ரோல் பண்றாங்க. இந்த மூவிக்கு பாலிவுட் சைடுல ஒரு பயங்கரமான ஹைப் இருக்கு. இதனால கூலி படத்துக்கு பாலிவுட் சைடுல ஸ்கிரீன்ஸ் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் போல. ஆனா பேன் இந்தியா லெவல்ல கூலி படத்துக்கு தான் வெறித்தனமான ஹைப் இருக்கு. படத்துக்கான ப்ரீ பிசினஸ் பார்த்தாலே தெளிவா தெரியும். ஓவர்சீஸ்ல அதிக விலை கொடுத்து வாங்கி இருக்கிற முதல் திரைப்படம் இந்த கூலி தான். சோ இந்த கூலி தியேட்டரிக்கல்ல இறங்கி எந்த மாதிரியான சம்பவத்தை பண்ண போது பாக்ஸ் ஆபீஸோட நிலைமை என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கர்நாடகா, தெலுங்குல படத்தை இப்ப வாங்கிட்டாங்க. இப்ப இந்த கூலி படம் தியேட்டரிக்கல்ல இறங்குறதுக்கு 1.5 மாசம் இருக்கு. இந்த 1.5 மாசம் கேப்ல படத்துக்கான ப்ரமோஷனை வேற லெவல்ல வெறித்தனமா போட்டு ஆகஸ்ட் 14th பயங்கரமா இறங்குனா படத்துக்கு பிக்கெஸ்ட் லெவல்ல ஓபனிங் கிடைக்கும். மூவிக்கான ட்ரைலரை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம். படம் இறங்குறதுக்கு கரெக்டா இன்னும் 1.5 மாசம் மட்டும் தான் இருக்கு. இனிமே படத்துல இருந்து பேக் டு பேக் அப்டேட்ஸ் அதிரடியா தர போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் ராச்சு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூலி பவர் ஹவுஸ்னு ஒரே கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.